ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம ஹிடன் லவ்வுடைய சீரிஸ் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு யூஹி யூனிவர்சிட்டிக்கு வந்து போயிருப்பாங்க இல்லையா. அது போக கிட்டத்தட்ட நிறைய மந்த் வந்து நம்ம ஹீரோக்கிட்டையும் பேசியிருக்க மாட்டாங்க. இப்படி இருக்க அந்த புது ஊரில் நம்ம ஹீரோயினுக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருப்பாங்க. அது போக ஒரு பொண்ணுக்கு பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டிக்கும் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அங்கே வச்சு நம்ம ஹீரோவை மீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை வீட்டில் விட்டுட்டு இந்த மாதிரி வெளியில் எங்கேயாவது போனால் என்னையும் கூப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி அக்கறையாக பேசியிருந்திருப்பான். ஸோ இந்த எபிசோடோடைய ஸ்டார்டிங்கில் ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ அது வேற யாரும் கிடையாது, ஹீரோயினுடைய அண்ணன் தான். என்ன வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கானா, இந்த மாதிரி ஹீரோவை மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறான். என்ன தான் நீ அவங்ககிட்ட பேசாமல் ரொம்ப நாள் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாலும் அவன் எப்போதுமே உன்னை பற்றி என்கிட்ட அக்கறையாக விசாரிச்சுட்டு தான் இருக்கிறான். நீ வீட்டில் இல்லாத அப்பா கூட உன்னுடைய கிரேட்ஸை கேட்டு கிஃப்ட் அனுப்பிட்டே தான் இருந்தான். அதனால உனக்கு டைம் கிடைக்கும் போது அவனை மீட் பண்ணி பேசு. அவன் இந்த ஊரில் தனியாக தான் இருந்து ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்குது. ஸோ இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு ஹீரோவை அவாய்ட் பண்ணதை நினச்சி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் தான் அவனை இத்தனை நாளாக அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறேன். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் அவன் எந்த ஒரு தப்பும் பண்ணல, ஸ்டார்டிங்ல இருந்து என் மேலே அக்கறையாக தான் இருந்திருக்கிறான் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் அடுத்தது ஹீரோடைய ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. அங்கே தான் கேம் டெவலப் பண்ணுறதை பற்றி நிறைய மீட்டிங் வந்து போயிட்டு இருக்குது. அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரும் அந்த அட்வென்ச்சர்ன்ற கேமை அப்கிரேட் பண்ணுறதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஹெட்டு இந்த கேமை டெக்னிக்கெல்லாம் அப்டேட் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. அதனால புது டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த கேமை டெவலப் பண்ண ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோ எந்திரிச்சு அவனுடைய ஐடியாவை ப்ரெசன்டேஷன் மாதிரி போட்டு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அங்கே இருக்கிற ஒரு பொண்ணும் இந்த ஐடியாலாம் சரிப்பட்டு வராது, இதெல்லாம் டெவலப் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோவுக்கு ஆப்போசிட்டாக பேச, ஆனால் ஹீரோ விட்டுற மாதிரி இல்லை நானும் என்னுடைய டீமும் எங்கள் ஐடியாவை வச்சு கேமை எக்ஸாம்பிளுக்கு வந்து நாங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை ப்ளே பண்ணி விட்டான். அந்த கேமில் ஹீரோ பண்ண சேஞ்சஸ் எல்லாமே ரொம்பவே இனோவேட்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதை பார்த்து எல்லாருமே ஹீரோடைய ஐடியா ரொம்பவே பிடிச்சி போயிருது. அதனால ஹீரோடைய ஐடியா ஓகேன்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஆனாலும் அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இல்லை இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க்கு, நம்ம ஸ்டாஃபை வச்சு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்தால் ப்ராஜெக்ட் வந்து ஃபெயில் ஆகிடும் அப்படின்னும் போது அங்கே இருக்கிற ஹெட்டு ஐடியாவை ஓகே பண்ணணுமா வேணாமான்றதுக்கு நான் கொஞ்சம் யோசித்து டைம் எடுக்கணும், அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்ல அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கும் முடியுது. இப்போ ஹீரோடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் அவங்க ஐடியா ரிஜெக்ட் ஆனதை பற்றி கவலையாக இருக்க நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இதெல்லாம் நார்மல் தான், இதுக்கு எல்லாரும் ஏன் டவுன் ஆகுறீங்க, நம்ம இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சூப்பராக என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படியே சீன் கட் பண்ணால் அடுத்த சீனில் ஹீரோயின் காட்டுறாங்க. அவளுடைய ஃபோன் எடுத்து ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதில் நம்ம ஹீரோயின் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் சொல்லுங்கள், நம்ம டின்னருக்கு வெளியில் போகலாம், ஒருவேளை நீங்கள் பிஸியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களே என்னைக்கு போகலான்ற மாதிரி சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு எப்போ ஃப்ரீன்னு சொல்ல முடியும், இல்லைனா வீக்கெண்டில் கூட நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு ரொம்பவே மரியாதையாக ஹீரோயின் வந்து மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புகிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயினுடைய மெசேஜை பார்த்துட்டு என்னடா வா இவ்வளோ மரியாதையாக அனுப்பியிருக்காளே அப்படின்னு யோசித்து சிரிச்சுட்டு அடுத்த வீக்கெண்டில் நம்ம வெளியில் போய் சாப்பிட்லான்ற மாதிரி ரிப்ளை பண்ணுறான். அப்புறமா வீட்டுக்கு வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி அடுத்த வீக்கெண்டே போகலாம், ஆனால் டைமிங் வந்து சொல்ல முடியலன்ற மாதிரி சொல்ல ஓகே நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. கூடவே உன்னை மொபைல் ரிப்பேர் பண்ணுற ஷாப்புக்கும் கூட்டிகிட்டு போகிறேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னது மொபைல் ரிப்பேர் பண்ணுற ஷாப்க்கா, என்னுடைய ஃபோன் நல்லா தானே இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது அப்படியா, அப்படின்னா இவ்வளோ மரியாதையாக ஃபார்மலாக மெசேஜ் பண்ணியிருக்க மாட்டியே நீ, உன்னுடைய ஃபோன் உடஞ்சி போச்சுன்னு நினச்சேன் அப்படின்னு கிண்டல் பண்ண. அதுக்கு நம்ம ஹீரோயின் எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே இருக்கிறாங்க. நீ கொடுக்குற மரியாதையை வச்சு பார்த்தா உன்னுடைய மனசில் எனக்கு ஒரு இடம் இருக்குது போல் அப்படின்னு விளையாட்டாக கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னுடைய அப்பா தான் என்னை விட 5 வயசு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் பார்க்க சின்ன பையனாக இருந்தாலும் என்னை விட 5 வயசுக்கு மூத்தவங்க, மறந்துடாதீங்க, சரி நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க ஃபோனை வச்சிடாதீங்க, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும், நான் ஒன்றும் வேணும்னு உங்களை அவாய்ட் பண்ணலை, என்னுடைய காலேஜ் கேம்பஸில் ஃபோன் வந்து அலௌடு கிடையாது, அதனால தான் உங்ககிட்ட பேச முடியல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும், உங்கள் அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டான், ஸோ இதெல்லாம் எதுக்கு இப்போ சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது அப்போ தெரிஞ்சுக்கிட்டே தான் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்களா அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டான். கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் கிளம்பி காலேஜுக்கு வர அவளுடைய விளாகர் ஃப்ரெண்டு அவளுடைய புது பாய் ஃப்ரெண்ட் கூட நடந்து வந்துட்டு இருக்கா. இதை நம்ம ஹீரோயினும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் மேலே க்ரஷ்ஷாக இருக்கிற அந்த ஸ்போர்ட்ஸ் பையன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவனும் அங்கே வந்து இந்த சண்டே ஃப்ரீயாக இருக்கிறியா, ஃப்ரீயாக இருந்தால் சொல்லு நம்ம சினிமாவுக்கு போகலாமா அப்படின்னு ஹீரோயினையும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட ஹீரோயினை தவிர எல்லாருமே சரின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு தான் ஹீரோ கூட ஹீரோயின் வெளியில் போகலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னடி அப்படி என்ன பெரிய வேலை உனக்கு, நம்மலாம் ரொம்ப நாள் கழிச்சு ஒன்றா படத்துக்கு போகிறோம், ஒழுங்கு மரியாதையே எங்கள் கூட வந்துரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதனால ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஒரு வழி இல்லாமல் ஒத்துக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு பார்சல் வருது. அவனை அந்த பார்சலை கொரியர் பாய் கிட்ட இருந்து வாங்கிக்க. அதில் ஒரு பொண்ணுடைய பேர் போட்டிருக்குது. அந்த டைமில் ஹீரோவுக்கு ஒரு மெசேஜும் வருது. அதில் அந்த பொண்ணு நீ ஒர்க் ப்ரெஷரில் உன்னுடைய ஹெல்த்தை கவனிக்காமல் இருக்கிற, நான் உனக்கு எல்லா மெடிசனும் அனுப்பியிருக்கிறேன், அதை மறக்காமல் சாப்பிடு சரியா அப்படின்ற மாதிரி அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு தான் ஆரம்பத்துலேருந்து நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணு. ஆனால் நம்ம ஹீரோ அந்த பாக்ஸை கூட ஓப்பன் பண்ணிக்காம அதை அப்படியே கொண்டு போய் ஸ்டோர் ரூம்
ரூம் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல வச்சுட்டான். அடுத்தது நம்ம ஹீரோ ஆஃபீஸில் இருக்கும்போது அந்த பொண்ணை அனுப்பி வச்ச மருந்துக்கான பணத்தை ஹீரோ ஜிபே மாதிரியான ஒரு ஆப் மூலமாக அனுப்பி வச்சுட்டு இனிமேல் என்ன காண்டாக்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டான். ஸோ இதை பார்த்துட்டு உடனே அந்த பொண்ணு காண்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னா என்ன அர்த்தம், இப்போ நான் பேசினா என்ன அப்படின்னு பதிலுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்க நம்ம ஹீரோ அதை எதையுமே கண்டுக்க மாட்டான். உடனே அந்த பொண்ணு ஹீரோக்கு கால் பண்ணிட்டே இருக்க ஏற்கனவே ஒர்க் ப்ரெஷரில் இருக்கிற நம்ம ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. அந்த டைமில் ஒருத்தன் வந்து ஹீரோவை மீட்டிங்க்கு வர சொல்லி கூப்பிடுறான். ஸோ நம்ம ஹீரோ லஞ்ச் சாப்பிடாம உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத கவனிச்சு என்ன நீங்கள் லஞ்ச் சாப்பிடவே இல்லையா, சரி மீட்டிங்க்கு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போகிறான். இந்த டைமில் நம்ம ஹீரோவுக்கு லைட்டாக உடம்பு வர முடியாத மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாரும் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அப்போ அவனுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆக உடனே அந்த மீட்டிங்கோட ஹெட் நம்ம ஹீரோ சொன்ன ஐடியாவுக்கு இந்த தடவை ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த தடவையும் அந்த ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா, அந்த பொண்ணு ஹீரோடைய ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க, அது ரிஸ்க்ன்ற மாதிரி சொல்ல ஹீரோ அதுக்கும் அவனுடைய பாயிண்டை தெளிவாக எடுத்து அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் சொல்கிறான். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இதனால அந்த மீட்டிங்கும் முடிஞ்சு எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் ஹீரோவுக்கு வந்து பயங்கரமாக வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. அப்படியே அமைதியாக அந்த இடத்துல உட்காந்துட்டான். அது போக இன்னைக்கு சண்டேன்றதுனால நம்ம ஹீரோயினும் ஹோட்டலுக்கு வெளியில் வந்து ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகியும் ஹீரோ வரலன்னதும் அவனுக்கு கால் பண்ண உடம்பு முடியாமல் இருக்கிற ஹீரோ கால் அட்டன் பண்ணி என்னால் இன்னைக்கு வர முடியல, சாரி, பட்னியாக இருக்காமல் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி வழியில் பேச ஹீரோயினுக்கு ஏதோ ஒன்று சரியில்லைன்னு புரியுது. என்னாச்சு, எதனால உங்கள் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்குது, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதே வாய்ஸோட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வயிறு வலி தான், நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பி ஹாஸ்டலுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். முடியாது, உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் இந்த வாட்டி கொஞ்சம் மிரட்டுற மாதிரி ஆஃபீஸ் அட்ரஸை வந்து எப்படியோ கேட்டுடுறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் அவன் இருக்கிற இடத்த சொல்ல ஹீரோயின் வேகமாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே ஹீரோ அசைய கூட முடியாமல் ரொம்பவே உடம்பு முடியாமல் உட்காந்து இருக்கிறான். ஹீரோடைய நிலைமையை பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்பவே பதற்றமாக இருக்குது. அவனை அப்படியே கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப அப்போ நம்ம ஹீரோ வேணான்னு சொல்கிறான். ஆனால் அவனை ஒரு இடத்துல நிற்க சொல்லிட்டு ஹீரோயின் ஏதாவது வண்டியில் லிஃப்ட் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பேசிட்டு ஹீரோயின் பக்கத்தில் வர நிற்க முடியாமல் நின்றுட்டு இருக்கிற ஹீரோ தெரியாமல் ஹீரோயினுடைய ஃபோர்ஹெட்லயா கிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ தெரியாமல் பண்ணிட்டேன் சாரின்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ஸியை பிடிச்சி ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து டாக்டர் கிட்ட காமிக்க அங்கே ஹீரோவை செக் பண்ண டாக்டருக்கு அப்பெண்டிக்ஸ் இருக்குன்ற மாதிரி, அதுவும் ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருந்தும் ஹீரோடைய ஒர்க் ப்ரெஷரில் கவனிக்க மாட்டதுனால சிவியர் ஆகிட்டு அதனால ஹாஸ்பிட்டலில் தங்கி உடனே சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதை கேட்ட ஹீரோயினுக்கு என்ன சொல்லனே தெரியல, அதிர்ச்சியில் அப்படியே பார்த்துட்டு இருக்க ஹீரோவும் அதுக்கு சரின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை ஸ்ட்ரெச்சரில் வச்சு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ கூட நம்ம ஹீரோ லேட் ஆகிட்டு நீ கிளம்பி சீக்கிரமாக ஹாஸ்டலுக்கு போங்க இருக்காத அப்படின்னும் போது நான் இங்கே தான் வெயிட் பண்ணுவேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பெண்டிக்ஸ் எதனால வருதுன்ற மாதிரி நெட்டில் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஹீரோயின் அம்மா அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. என்னம்மா எங்கே இருக்க, 10 மணி ஆகியும் வெளியே இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு உடம்பு சரியில்லைனோ அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல ஐயோ பாவம் அவனுக்கு யாரும் இல்லை, தனியாக கஷ்டப்படுறான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும்போது ஹீரோவை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினுடைய அம்மாவை பார்த்தீங்கன்னா உனக்கு ஹீரோவை உன்னுடைய அண்ணன் ஃப்ரெண்டாக தானே தெரியும், உனக்கு அவனுடைய பேக்ரவுண்ட் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. அதில் நம்ம ஹீரோ அவன் ஸ்கூல் டேஸில் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருப்பான். அப்போ அவன் அப்பாவுடைய ஆப்ரேஷனுக்காக ஹீரோயின் அம்மா அப்பாட்ட காசு வாங்கியிருப்பான். ஆனால் அவனுடைய அப்பா இறந்து போகவும் அதில் மிச்சம் இருக்கிற பணத்தை கொண்டு வந்து அவங்ககிட்டே கொடுத்துட்டு இதை இப்போ வாங்கிக்கோங்க, மிச்ச பணத்தை நான் வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருந்திருப்பான். அதுக்கு ஹீரோயினுடைய அப்பா அம்மா வேணாப்பா, காசுலாம் வேணாம், நீயே நிறைய கஷ்டத்தில் இருக்கிறது, நீயே வச்சுக்கோ, உனக்கு தான் தேவைப்படும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் ஹீரோ அந்த காசை அவங்ககிட்டே கொடுத்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே எமோஷ்னலாக தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறான். ஸோ இந்த விஷயத்தை கேட்கவும் நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அடுத்த கொஞ்ச நேரத்திலே ஹீரோவுக்கு ஆப்ரேஷன் முடிய டாக்டர் ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோ இப்போ நல்லா ஆகிட்டான், அவனுக்கு சாலிட் ஃபுட்ஸாக கொடுக்காம 1 வீக்குக்கு லிக்யூட் ஃபுட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோ சரியாகிட்டான் டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு நிம்மதியே வருது. அடுத்தது ஹீரோவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறதுனால அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ ஹீரோ இங்கே பாரு, இப்போவே லேட் ஆகிட்டு நீ ஹாஸ்டல் போகலையா, கிளம்பு சீக்கிரம், டாக்ஸியில் ஏறும்போது அந்த நம்பர் பிளேட்டை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு சரியா, ரூமுக்கு போனதுக்கப்புறம் மறக்காமல் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ இதை பார்த்த ஹீரோயினே தெரியாமல் கிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அதனால தான் அப்செட் ஆயிருக்காங்க போல அப்படின்னு நினச்சிக்கிறான். அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் அண்ணன் ஹீரோவுக்கு கால் பண்ணி ஆப்ரேஷன் நடந்ததை பற்றி நல்லா விசாரிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அண்ணக்காரங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போக அப்புறம் அவனே வேணான்ற மாதிரி நார்மலாக பேசிட்டு எதுவும் சொல்லாமல் ஃபோனை வச்சிடுறான். அப்போ பார்த்தா கிளம்புறேன்னு போன ஹீரோயின் அங்கே வந்து நிற்கிறாங்க. அவளை பார்த்ததும் நீ இன்னும் கிளம்பாமல் இங்கே என்ன பண்ணுற, சீக்கிரமாக ஹாஸ்டலுக்கு போ அப்படின்னு சொல்ல இல்லை உங்களை இந்த மாதிரி நேரத்தில் என்னால் எப்படி தனியாக விட்டுட்டு போக முடியும், எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆயிருந்தாலும் நீங்கள் என்னை விட்டு தனியாக போயிருப்பீங்களா, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் வாங்கிட்டு வந்த சாப்பாடை நம்ம ஹீரோவுக்கு கொடுக்குறான். அதில் சாலிட் ஃபுட்டுன்னு பிரெட் மட்டும்தான் இருக்குது. அதை பார்த்து ரொம்ப நேரமாக சாப்பிடாம இருக்கிறேன், உனக்கு பிரெட் பத்துமா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ
ஹீரோயின் பிரெட்டை சாப்பிடும்போது அவளை பார்த்த ஹீரோ பிரெட் சாப்பிட்றத பாரு, பார்க்கறதுக்கு நல்லா பஃபர் ஃபிஷ் மாதிரி இருக்கிற அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சி சிரிச்சிட்டு இருக்கிறான். ஸோ இதை கவனிச்ச ஹீரோயின் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து எந்திரிச்சு வாஷ்ரூம் போயிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவை பற்றி யோசிக்கிறா. ஹீரோ காலையில இருந்து குளிக்க கூட இல்லை, பாவம் அவனுக்கு டாக்டர் சொன்ன மாதிரி டவலை வச்சு ஃபேஸை தொடச்சி விடணும் அப்படின்னு டவலை நினச்சி ஹீரோ பக்கத்தில் வர அவனே துடைக்கிறதா டவலை கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் இல்லை வேணாம், நீங்கள் ஏதாவது பண்ண போய் ஸ்டிச்சஸ் விட்டுறக்கூடாது, ஸோ நானே பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஃபேஸை தொடச்சி விட, அப்போ நம்ம ஹீரோ கண்ணை மூடி இருக்கும்போது ஹீரோயின் அப்படியே அவனுடைய க்ளோஸ் அப்பில் பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு ஹீரோ கண்ணை திறந்துடுறான். ஹீரோயினுக்கு உடனே ஒரு மாதிரி ஆகிருது. அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்தது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. வேகமாக பாத்ரூம்குள்ள ஓடி வந்து இப்படியா சொல்லாமல் கொள்ளாமல் கண்ணை திறப்பான், சொல்லிட்டு திறந்தா என்னவா, கொஞ்சம் விட்டா ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அங்கேருந்து வெளியில் வந்த ஹீரோயின் இப்போ படுக்க அப்படியே ரெடி ஆகிறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற சேர் எடுக்க ட்ரை பண்ண அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. கஷ்டப்பட்டு ஹீரோயின் எடுத்துட்டு இருக்க. இதை பார்த்த ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. ஆனால் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அதனால அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். ஸோ சாரிம்மா, என்னால் தான் நீ இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், லைட் ஆஃப் பண்ண போகிறேன், தூங்குங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஹீரோ பெட்டு பக்கத்துலேயே ஒரு பெட்டை போட்டு படுத்து தூங்குறாங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோடைய கோட்டை எடுத்து பெட்ஷீட் மாதிரி அவன் மேலே போட்டு அப்படியே படுக்க, அவளுக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குது. அதில் ஹீரோயின் என்னுடைய அண்ணனுக்குன்னு டைப் பண்ணிட்டு அதை எரேஸ் பண்ணிட்டு என்னுடைய ரிலேட்டிவ்க்கு உடம்பு சரியில்லை, அவங்க கூட இருக்கிறேன், ஸோ நைட் வரமாட்டேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இந்த நேரம் அந்த ஸ்போர்ட்ஸ் பையன் இருக்கான் இல்லையா, அதான் ஹீரோயினாக க்ரஷ் வச்சிருக்கான் இல்லையா, அவனும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கான். ஸோ அந்த ஹீரோயின் கிளிக் பண்ணவும், சாங்ச்சி நான் தேட்டர் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கிறேன், நீ எங்கே இருக்கிற அப்படின்னு பேச ஆரம்பிக்க, ஹீரோவுக்கு சத்தம் கேட்டு எந்திரிச்ச கூடாதுன்னு ஹீரோயின் ஆஃப் பண்ணிட்டு ஹீரோ தூங்குறானா இல்லைனா எப்படின்ற மாதிரி எட்டி பார்க்குறாங்க. அதில் நம்ம ஹீரோ அசையாமல் தூங்குற மாதிரி இருக்கவும் ஹீரோயின் திரும்பியும் அவளுடைய ஃபோனை பார்க்க ஆரம்பிக்க, இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த மெசேஜை ஃபுல்லாக கேட்டு முடிச்சாதான் தூக்கம் வருமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஐயோ ஹீரோவுக்கு கேட்டுருச்சு அப்படின்னு நினச்சிட்டு, நான் இருக்கிறது இருக்கட்டும், இவ்வளோ நேரம் தூங்குற மாதிரி எதுக்காக ஆக்டிங் விட்டீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. நான் சும்மா கண்ணை மூடி படுத்திருந்தேன், நடிக்கலை அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, அதுக்கு பேர் தான் ஆக்டிங் சரியா அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி அந்த மெசேஜை ஃபுல்லாக ப்ளே பண்ணி விடு, அதை அனுப்புனவன் யாரு அப்படின்னு கேள்வி கேட்க, இப்போ தூங்குற நேரம் நான் தூங்க போகிறேன் அப்படின்னு பதில் சொல்லாமல் அப்படியே சமாளிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ விடாமல், தூங்க வேணாம், உனக்கு தூக்கம் வரலன்னா இங்கே வா, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னும் போது, சரி எதை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணான்ல அவன் யார், நீ என்கிட்ட சொன்னால் அவன் நல்லவனா கிட்டவனான்னு பார்த்து உன்கிட்ட நான் சொல்லுவேன், நீ சின்ன பொண்ணு இருக்கல்ல அதனால தான் எல்லாரும் உன்னை ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்ல, என்கிட்ட பேசுகிற பசங்களை பற்றி சொல்லணும்னா இன்னைக்கு நைட்டு போதாது, லிஸ்ட் ரொம்பவே பெருசு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு ஹீரோ ஒன்றுமே சொல்லாமல் இருக்கேன். சரி சரி இங்கே பாருங்கள், உங்கள் வயசில் இருக்கிறவங்கள இந்நேரம் தூங்கி இருக்கணும், ஒழுங்காக தூங்குற வழியை பாருங்கள் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது ஹீரோவும் தூங்க ஆரம்பிக்க, அப்படியே பார்த்தீங்கன்னா சீனும் கட் ஆகுது. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் இப்போ ஹீரோவுக்கு ஃபேஸை தொடச்சிட்டு, நான் இன்னைக்கு கிளாஸ்க்கு போயிட்டு வரேன், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க, ஈவினிங் வரும்போது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது, ஹீரோ உடனே என்னுடைய ட்ரெஸ்ஸும் லேப்டாப்பும் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வீட்டு சாவியையும் அட்ரஸையும் நம்ம ஹீரோ கொடுக்குறான். அதுக்கு ஹீரோயின், இப்போ வேலை பார்த்தா மட்டும் உங்கள் பாஸ் என்ன உங்களுக்கு அதிக சேலரி கொடுக்க போகிறாரா, ட்ரெஸ்ஸை மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவேன், நீங்கள் ரெஸ்ட்டு மட்டும் இப்போ எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ போச்சுடா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க, இப்போ எதுக்கு இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இப்போலாம் நீ கொடுக்குற அட்வைஸ்லேயே நீ வளர்ந்துட்டேன்னு நல்லாவே புரியுது அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஆமாம் வளர்ந்துட்டேன், இப்போவாவது அதை ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாங்க. ஸோ ஹீரோயின் போகிறத பார்த்து ஹீரோ ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படியே சீன் கட் பண்ணால் அடுத்த சீனில் ஹீரோயின் கிளாஸில் இருக்கிறத காட்டுறாங்க. கிளாஸ்க்கு லேட்டாக வந்த ஹீரோயின் கூடுன்னு டீச்சருக்கு தெரியாமல் கிளாஸ்க்குள்ளே வந்து அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார, அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், அப்படி எங்கே தாண்டி போனேன், அந்த பையன் எவ்வளோ நேரம் உனக்காக தேட்டர் வாசலில் நின்றுட்டு இருந்தான் தெரியுமா, பாவம் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிட்டான் அப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கமாக பேசிகிட்டு இருக்க ஹீரோயினுக்கு அவளுடைய வாயை பொத்தி கொஞ்சம் சாப்பிட விடுங்களேன் அப்படின்னு சாண்ட்விச்சை சாப்பிட்டுட்டு இருக்கிறா. அடுத்தது நம்ம ஹீரோயின் நேராக ஸ்போர்ட்ஸ் பையனை அவன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து மீட் பண்ணி பேசவும், எதுக்காக நேற்று நீ வரல, நீ வருவேன்னு நான் எவ்வளோ வெயிட் பண்ண தெரியுமா அப்படின்னு பேசும்போது, சாரி நேற்று என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அதனால நேற்று நைட்டு அவங்க கூட ஸ்டே பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படியா உன்னுடைய ரிலேட்டிவ் இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு அவன் கேட்கும்போது, நல்லா இருக்காங்க, நீ எப்போ ஃப்ரீயாக இருப்ப அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நெக்ஸ்ட் வீக் கூட நான் ஃப்ரீ தான், நம்ம அப்போ மூவி போகலாம் அப்படின்னு ஸ்போர்ட்ஸ் பையன் சொல்லவும் ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. அந்த நேரம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவனுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, என்கிட்ட இங்கே லேப்டாப் கூட இல்லை, நீ அனுப்பின கோடில் எரர் இருக்குது, எனக்கு கம்பெனியில் இருந்து இங்கே ஒரு லேப்டாப் அனுப்பி வச்சா நான் எழுதி தந்துடுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவனுடைய ஃப்ரெண்டு இல்லை அதெல்லாம் வேணாம், நீ முதல்ல ரெக்கவர் ஆகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறான். ஸோ ஹீரோ அங்கேருந்து ஃபோனை வச்சுட்டு ரெஸ்ட் ரூம்
ஜியாங் போகவும் அவனுக்கு மெசேஜ் பண்ணுற பொண்ணு இப்போவும் ஹீரோவுக்கு நிறைய மெசேஜ் அனுப்புகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணால் அடுத்த சீனில் ஹீரோயின் ஹீரோடைய அட்ரஸை கண்டுபிடிச்சு அவனுடைய வீட்டுக்கு போகிறா. அங்கே ஹீரோடைய வீட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிராஜுவேஷன் அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அதை ஃப்ரேம் பண்ணி அவனுடைய வீட்டில் வச்சிருக்கிறான். ஸோ இதை பார்க்கவும் ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது ஹீரோவுக்கு தேவையான திங்ஸ் எடுத்து வச்சுட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து வைக்க ஆரம்பிக்காங்க. அப்போ கபோர்டில் ஹீரோடைய இன்னொருஷம் இருக்குது. அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. ஆனாலும் அது ஹீரோவுக்கு தேவைப்படுமேன்ற மாதிரி தயங்கி ட்ரெஸ் எடுத்து வச்ச பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வராங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து இறங்கி வீட்டை விட்டு வெளியில் வரவும் ஹீரோவுக்கு எப்போதுமே மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணுற பொண்ணு இருப்பாள் இல்லையா, அவன் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ மேலே தான் இருக்கான்ற மாதிரி நினச்சி மாடிக்கு போய் ஹீரோடைய கதவை தட்டிகிட்டே இருக்கிறா. நான் தான் ஜியாங் வந்திருக்கிறேன், வீட்டில் இருக்கியா அப்படின்னு ஹீரோவுக்கு கால் பண்ணி பார்க்குறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் நல்லவேளை இதை பார்க்கல போல. அப்படியே அந்த பேக்கோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கவும் அதில் முதல்லையே இன்னர்ஸ் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே கீழே தள்ளிட்டு வேற ஏதாவது உள்ள இருக்கான்னு பார்த்தா ஹீரோயின் அவனுக்காக லேப்டாப் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே நேரம் ஹீரோடைய பக்கத்து பெட்ல ஒரு தாத்தா வராங்க. ஹீரோவையும் ஹீரோயினையும் பார்த்துட்டு கப்பல்ஸ் நினைச்சு, யாரு தம்பி உன் மேல இவ்வளோ அக்கறையா இருக்காங்க, உன்னுடைய ஒய்ஃபா அப்படின்னு கேட்க, எதை வச்சு இவ்வளோ என்னுடைய ஒய்ஃப்னு சொல்றீங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அதுக்கு தாத்தா, பார்க்க எவ்வளோ அழகா லட்சணமா இருக்கிறா அப்படின்னு சொல்ல, தாத்தா இது என்னுடைய குட்டி தங்கச்சி, ஒய்ஃப் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, தாத்தா திருப்பி ஹீரோயினை ஹீரோடைய ஒய்ஃப்ன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ பக்கத்தில் நின்று தாத்தாவுடைய பையன், சாரிங்க என்னுடைய அப்பாவுக்கு சரியா காது கேட்காது, தப்பா நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அப்பா கிட்ட, அப்பா அது அவனுடைய தங்கச்சி எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். உடனே தாத்தா, என்னது கல்யாணம் ஆகலையா, உன்னை பார்க்க பெரிய பையன் மாதிரி தெரியுது, இன்னும் கல்யாணம் பண்ணாம அந்த பொண்ணை வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்கியா, சீக்கிரமா கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, ஐயோ தாத்தா நீங்க வேற காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் நடுவில் நின்று இவங்க கான்வர்சேஷனை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து, நீ அவரை கண்டுக்காத, பாவம் காது ஒழுங்கா கேட்காது அவருக்கு, சும்மா அவரும் நானும் பேசினதை ஜோக்கா எடுத்துக்கோ அப்படின்னும் போது, எனது ஜோக்கா, என்னுடைய லைஃப் உங்களுக்கு ஜோக்கா இருக்குதா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு, தாத்தாவை பார்த்து, இங்க பாருங்க தாத்தா, அவர் என்னை விட ரொம்பவே வயசானவர், என்னுடைய அப்பா வயசு இருக்கும் அப்படின்னு கிண்டல் பண்ண, அந்த தாத்தா, ஓ அப்பா ஆக போறானா, நல்ல விஷயம் தானே, கல்யாணம் பண்ணிட்டு சீக்கிரம் குழந்தைய பெற்றுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்லனே தெரியல, சிரிச்சு சமாளிச்சுட்டு அங்கிருந்து அப்படியே போயிடுறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கிட்டுறாங்க. ஹீரோ பக்கத்தில் உட்காந்து லேப்டாப்ல அவனுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். காலையிலே ஆகுது. ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அப்பவும் நம்ம ஹீரோ ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கிறான். நீங்க விடிய ஒர்க் பண்ண மாட்டீங்கன்னு நம்பி தானே லேப்டாப் எடுத்துட்டு வந்தேன், எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ எதுவுமே சொல்லாம இருக்கிறான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், உங்களுக்கு லேப்டாப் கொடுத்துருக்க கூடாது, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மனசுல என்ன பெரிய சூப்பர் மேனு நினைப்பா அப்படின்னு திட்டிட்டு இருக்க. பரவாயில்லையே என்னுடைய ரகசியத்தை நீ கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு ஹீரோ பதில் சொல்ல, இதனால கடுப்பான ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் ஹீரோ திட்டிட்டு இருக்க. அந்த தாத்தா இருக்காருல, அவர் அங்கே வந்து, காலங்காத்திலே சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்களா, இதுக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே அங்கிருந்து எந்திரிச்சு தண்ணி எடுத்துட்டு வர போகவும், அதெல்லாம் நான் கல்யாணம் பண்ணுவேன் தாத்தா அப்படின்னு ஹீரோ சொல்ல, இது வந்து ஹீரோயின் காதுலேயும் விழுது. இதெல்லாம் விளையாடுற விஷயமா அவர் பாட்டுக்கு பேசுறாருன்ற மாதிரி நினைச்சிட்டு அங்கிருந்து போறாங்க. அடுத்தது ஹீரோவை டிஸ்சார்ஜ் பண்ணதுல ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்புறதுக்கு எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தா வந்து அவங்க கிட்ட, கிளம்பிட்டீங்களா, சண்டை எதுவும் போடாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் டக்குன்னு, கல்யாணம் தானே தாத்தா, அதெல்லாம் கண்டிப்பா பண்ணிப்போம், நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறான். அப்படியே அங்கிருந்து வெளியில வர நம்ம ஹீரோயின் எல்லா பேக்கையும் தூக்கிட்டு வேகமா நடக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ பக்கத்தில் போய், எதுக்கு தாத்தா கிட்ட அப்படி சொன்னேன்ற மாதிரி கேட்கும்போது, நீங்கள் தானே எல்லாத்தையும் ஆரம்பிச்சிங்க, இப்போ என்ன வந்து ஏன்னு கேட்குறீங்க அப்படின்னும் போது, என் மேலே எதுவும் வருத்தமா, எதுக்கு இப்படி பேசுகிறேன், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்ல, பின்ன ஜோக் பண்ணுற விஷயமா இது, இனி இந்த விஷயத்தில் காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு ஹீரோயின் கொஞ்சம் கோவமாக சொல்ல. ஸோ ரெண்டு பேரும் அடுத்தது நேராக ஹீரோடைய வீட்டுக்கு வராங்க. ஹீரோயினை வெயிட் பண்ண சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆக போகிறான். அப்போ மெடிசன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்த ஹீரோயின், நாம தான் 2 வருஷமா இவன் மேலே ஃபீலிங்ஸை மறைச்சி வச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் ஹீரோவுக்கு அவன் என்ன ஒரு தங்கச்சியை தான் பார்க்குறான் போல, அதை தவிர அவனுடைய மனசுல எதுவும் இல்லைன்னு தோணுது அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு ஸ்டிக்கி நோட்ஸ்ல இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி ஹீரோ வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, சோஃபா, டேபிள் எல்லாத்தையுமே ஒட்டி வச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அதை வந்து பார்க்க, அதுல ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணாதீங்க, ஹெவியா எக்ஸசைஸ் பண்ணாதீங்க, நிறைய தண்ணி குடிங்க, டைமுக்கு சாப்பிடுங்க அப்படின்னு ரொம்பவே அக்கறையா ஹீரோடைய உடம்பு சரியாகணுன்றதுக்காக ஹீரோயின் வந்து எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல வந்து, நீங்க உங்க உடம்ப பார்த்துக்கோங்க, எது வேணாலுமே எனக்கு கால் பண்ணுங்க, நான் இத்தனை நாள் கிளாஸை ஒழுங்காக அட்டன் பண்ணாம நிறைய அசைன்மெண்ட் இருக்குது, ஸோ அதெல்லாம் முடிக்கணும், அதனால என்னால் அடிக்கடி உங்களை பார்க்க வர முடியாது அப்படின்னு சொல்ல, ஒரு நாள் நம்ம ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிடலாம், நீ ஃப்ரீயாக இருக்கும்போது போகலாம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினை அனுப்புகிறான். ஸோ ஹீரோ வீட்டிலேருந்து வந்த ஹீரோயின் அவளுடைய ஃபோன் எடுத்து ஹீரோவை ஜியாக்ஸுன்னு சேவ் பண்ணி வச்சிருந்ததை பிரதர்ன்ற மாதிரி மாற்றிடுறா. அந்த நேரம் நம்ம ஹீரோயின் அவனுக்காக வீடு ஃபுல்லாக ஒட்டிட்டு போன ஸ்டிக்கி நோட்ஸை பார்த்துட்டு, ஹீரோயின் ரொம்ப நேரம் நைட்டு முழிச்சிருக்காதீங்க அப்படின்னு எழுதியிருந்ததை எடுத்து பார்த்துட்டு, ரொம்ப கஷ்டம், ஒர்க்கு முடிச்சா தான் எனக்கு தூக்கமே வரும்ன்ற மாதிரி ஒரு ஸ்டிக்கருக்கு ரிப்ளை எழுதி வைக்கிறான். ஸோ அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, என்ன ஆச்சுன்னே தெரியல, நல்லா இருந்த பொண்ணு என் மேலே கோவப்பட்டுட்டா, நான் சும்மா விளையாட தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு
பேசிட்டு இருக்க அங்க இருக்கிற பொண்ணு, விளையாடுற காரியமா இது, நீ தான் அவளை சின்ன பொண்ணா பார்த்துட்டு இருக்கிற, ஆனா அந்த பொண்ணு இப்போ வளர்ந்துட்டா, அவனுக்கு வேற இன்னொரு பையனை பிடிக்கும்னு சொல்ற, அதனால தான் அவன் கோவப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்ல, நான் மட்டும் அவளை கிண்டல் பண்ணேன், அந்த தாத்தா தான் கிண்டல் பண்ணாரு அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு, இங்க பாரு, உனக்கு உடம்பு சரியாகணும்னு உன் கூட இருந்து உன்னை நல்லா பார்த்துக்கிட்டா அவளை நீ ஜோக் பண்ணி கிண்டல் பண்ணியிருக்கிறேன், அடுத்த தடவை வெளியில கூட்டிட்டு போகும்போது அவகிட்ட பேசி சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு யோசித்த ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா என்ன பேசுன்னு ஹீரோவுக்கு தெரியல. அப்படியே யோசிச்சுட்டு இருக்க அவனுக்கு எப்போதுமே மெசேஜ் பண்ற பொண்ணு கால் பண்ணி பேசவும் அவளை திட்டி ஹீரோ போனை வச்சிட்டான். அதே நேரம் ஹீரோயின் அந்த ஸ்போர்ட்ஸ் பையன் கூட மூவி பார்த்துட்டு இருக்க, அது ஹாரர் மூவி போல. ஸோ ஹீரோயின் பயப்படாம உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பையனை பார்த்தா பயந்து பயந்து கண்ணை மூடிட்டு இருக்கிறான். ஸோ மூவி முடிஞ்சிருது. வெளியில வந்ததும் அந்த மால்லையே வெண்டிங் மிஷினுக்குள்ள நிறைய டாய்ஸ் இருக்கும். அதை பார்க்கவும் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோடைய ஞாபகம் வருது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு முடியுது. ஸோ அடுத்த பாட்டை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்னொரு 3 நாளில் இந்த சீரீஸை முடிச்சுட்டு அடுத்த புது சீரீஸையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் இந்த சீரீஸ் மிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகேவா? இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேர் மிஸ்டர் ஐசோர் ஃபேமிலி. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.